இப்போ நல்லா பாரு, நம்ம லாஸ்ட் லெக்சரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கெப்பாசிட்டர் பற்றி பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் பார்த்தோமா ஃபர்ஸ்ட்டு? ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் இந்த பிரச்சனை என்ன? ஒரு எம்டி ஸ்லைட், எனர்ஜி ஃபுல்லாக வெளியே இருக்கும், கரெக்டாக இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அது எனர்ஜி வந்து சேம் சார்ஜா? அப்போ எது பெஸ்ட்டு கெப்பாசிட்டருக்கு? ஆப்போசிட் சார்ஜ் இருந்தால் தான். ஏன் ஆப்போசிட் சார்ஜ் பெஸ்ட்டு? எனர்ஜி ஃபுல்லாக உள்ளே ஸ்டோர் ஆகும், கரெக்டாக இல்லையா? வெரி குட். இப்போது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டரோட பேசிக் டெஃபினேஷன் என்ன? ரெண்டு மெட்டாலிக் பிளேட்டை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? கெப்பாசிட்டர் கிடைக்கும், கரெக்டாக? ஒன்றுக்கு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா லிண்டன் ஜார் அப்படின்னு ஒரு ஜார் இருக்குது. லிண்டன் ஜார். இந்த லிண்டன் ஜார் செய்கிறது ரொம்பவே சிம்பிள். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கோ? யூடியூப் போங்க, டைப் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ லிண்டன் ஜார் வேணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன், ஓகேவா? வாட்டர் பாட்டில் அங்கே உடனே யூடியூப் போயிடுவேன். முகேஷ் ஒன்று பண்ணு, கிளாஸ் இனிமேல் யூடியூப்லேயே பார்த்து. கூகுள் யூடியூப் வேறு வேறு கம்பெனியில், சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபுல்லாக அலுமினியம் ஃபைல் வச்சு கவர் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்? இப்போ நான் வெளியே தான் ஃபைல் வெளியே வருதுடா, உள்ள ஃபைல் வச்சா எப்பறம் வெளியே வரும்? எது டிராயிங் உள்ளே இருக்கிற மாதிரி? ஆமாண்டா, ஸ்டார்டிங் அப்போ வெளியே ஒட்டின மணிக்கு தான்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை யோசிச்சு பாரு, இப்போ ஒரு பாட்டில் உள்ளேறனா எப்படி அலுமினியம் ஃபைல்? புரியுதா? அப்போ அலுமினியம் ஃபைல் எங்கே வச்சாச்சு? வெளியே. இப்போ வெளியே ஒரு கண்டக்டர், ஓகே ஃபைன். அப்போ நான் உள்ளே ஒரு கண்டக்டர் கொடுக்கணும், வைக்கணுமா இல்லையா? கரெக்டா? உள்ளர என்ன பண்ணணும்? ஒரு கண்டக்டர். உள்ளர பொதுவாக என்னால் மெட்டல் எதுவுமே உள்ளே ஒட்டு வைக்க முடியாது. பெஸ்ட் மெத்தட் என்ன? தண்ணி. ஆனால் தண்ணி வந்து கண்டக்டரா? உப்பு தண்ணி. அப்போ தண்ணி, உப்பு தண்ணிக்காக நான் மெட்ராஸில் போய் மெரினா பீச்சில் போய் தண்ணி வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி தண்ணியில் உப்பு கலந்து அது உப்பு தண்ணி ஆயிரும், கரெக்ட்? நீ அப்படியே சரியா? உப்பு தண்ணி வேணா என்ன பண்ணு, தண்ணியில் உப்பு கலந்தா வேலை முடிஞ்சு. என்ன இல்லை, சீ வாட்டர் வேணும்னே, சீ வாட்டர் எங்கள் வீட்டில் வரல, எங்கள் வீட்டில் ஆர்வம் இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன யூஸ் பண்ண போகிறேன்? உப்பு தண்ணி போட்டுக்க. அப்போ நல்லா பாரு, உள்ளுக்குள்ளே ஒரு கண்டக்டர், வெளியில் ஒரு கண்டக்டர். இது ரெண்டு நான் எதை வச்சு டிவைஸ் செப்பரேட் பண்ணியிருக்கேன்? பிளாஸ்டிக் பாட்டில். பேசிக்கலி பிளாஸ்டிக் இஸ் எ கண்டக்டர், ஓகே, இன்சுலேட்டர், சரியா? அப்போ இப்போ யோசிச்சு பாரு, நான் என்ன சொல்லிட்டேன்? உள்ள கண்டக்டர், வெளியே கண்டக்டர். அப்போ நடுவில் கண்டக்டர் இருந்துச்சு, அது மூணுமே கண்டக்டரா இல்லையா? அப்போ நடுவில் இன்சுலேட்டர் தானே இருக்கணும், ஓகேவா? அப்போ நடுவில் இருக்கிறது இன்சுலேட்டர். அது யாருக்கு டவுட் இருக்கா? இல்லை. இப்போ நல்லா பாரு, இது ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணி பார்க்கலாம்? சார்ஜ் பண்ணலாம். சார்ஜிங் எப்படி பண்ணலாம்? சார்ஜிங் பை ரப்பிங் இருக்குது, சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் தான் பேசிக்கலி ரப்பிங் பண்ணுறது. சார்ஜிங் பை இண்டக்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லைனா நம்மளோட வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் வச்சு தக 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 தகன்னு ஓட விட்டான் அந்த கெப்பாசிட்டர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? சார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் பிடிக்காத யாரையாவது போய் கழிய வச்சு தொட சொன்னா வேலை முடிஞ்சிடும், சரி? இப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரவுண்டுக்காக ஒரு ஒயர் வச்சிடலாம், சரியா? இந்த இடத்துல கிரவுண்டுக்காக ஒரு ஒயர் வச்சுக்கலாம். மேலே பார்த்தோன்னா சும்மா ஒரு பால் மாதிரி ஷேப்பில் வச்சுக்கலாம். எதுக்கு பால் ஷேப் யூஸ் பண்ணுறோம்? ஸ்பெரிக்கல் ஏரியா. எப்பயாச்சும் படிச்சிருக்கியா தண்ணியே உருண்டையாக இருக்குது அப்படின்ட்டு? எதுக்காக? சர்ஃபேஸ் டென்ஷன் ஏன் அப்படி இருக்கும்? மேக்ஸிமம் வால்யூம், லோவஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, கரெக்டா? அப்போ எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் நான் வந்து பாலுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ண வச்சுக்கோ, ஸ்கொயர் ஷேப்பில் யூஸ் பண்ணுறேன். அப்போ நல்லா பார்த்தேன்னா இது ரிப்பல்ஷனால சார்ஜ் இந்த இடத்துல ஓரத்தில் போய் உட்காந்துக்கும், கரெக்டாக கார்னரில். பட் எனக்கு யூனிஃபார்ம் வேணும், ஆமாவே இல்லையா? அதனால் நம்ம ஸ்பெரிக்கல் பால், சரி ஒரு பிங் பாங் பால் எடுத்துக்கோ. டேபிள் டென்னிஸ் பால் தான் பிங் பாங் பாலுங்க, சரியா? பிங் பாங் பாலை இது மேலே வச்சுட்டு அது மேலே என்ன பண்ணிடுறேன்? அலுமினியம் ஃபைலை சுற்றிட்டேன்னா என்ன ஆயிரும்? அது வந்து பேசிக்கலி கெப்பாசிட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். நீ இதை செய்யலாம், சரியா? இது வந்து யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட சேனல் அவைலபிளாக இருக்கும். பட் பேசிக் ஃபிசிக்ஸோடு பார்த்துக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோ பூம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். அதில் கொஞ்சம் சொட்டையாக இருக்கும். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பார்த்தோன்னா வேணும்னே சார்ஜை வச்சு அப்படியே அடிச்சுட்டு எஃப் வேர்டெலாம் நிறைய யூஸ் பண்ணுவார். அந்த எஃப் வேர்டை கொஞ்சம் பீப் போட்டுக்கோ, சரியா?
அவர் போட மாட்டார். சரியா? அவர் வந்து அவனுக்கு ரொம்ப ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரியா? அவள் குழந்தை இருப்பா. அவங்க குழந்தைய பார்த்தோன்னா வச்சு அந்த ஒரு விளையாட்டு சாமான் இருக்கும், இப்படியே பார்த்தோன்னா ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருவாங்க. சரியா? பசங்க கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகணும்ட்டு கம்பி மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த கம்பியை வந்து நான் இப்படி வந்து இந்த இதில் டச் பண்ணாமல் அந்த ரிங் இருக்கும் பற்றி அதை வந்து இப்படி கொண்டு போகணும். சரியா? இது வந்து பேசிக்கான கேம். தலைவர் என்ன பண்ணிடுறோம், இதில் வந்து கரண்ட்டை கொடுத்துருவாரு. அப்போ அந்த பாப்பா எப்போ இதை டச் பண்ணாலும் ஒரு ஷாக் அடிக்கும். சரியா? அப்போ அவரோட சேனலில் போய் இந்த லிண்டன் ஜர் சர்ச் பண்ணாலும் ஓகே. பிகாஸ் அவர் வந்து எந்த யூடியூப் சேனல் வேணாலும் நான் வந்து ப்ரமோட் பண்ணலாம். சரியா? எனக்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் நான் எதுக்கு இவரை சொல்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க ஃபிசிக்ஸும் சொல்வார். இப்போ நான் சொன்னதே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தேன்னா பேசிக்லி கெப்பாசிட்டர்னா என்ன? டூ சார்ஜஸ் separated by small distance. Two conductors separated by a small distance. கரெக்டா இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு அலுமினியம் ஃபைல் எடுத்துக்கிறேன். என்ன ஃபைல் எடுத்துக்கிறேன்? ஒரு அலுமினியம் ஃபைல். இதுக்கு மேலே இன்னொரு அலுமினியம் ஃபைல். நீ ரெண்டுமே காற்றுல நிற்காதுனே. அப்போ நடுவில் ஏதாவது இன்சுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீ இன்சுலேட்டர் எங்கள்கிட்ட வீட்டில் கேட்டால் எங்களுக்கு என்னன்னே சொல்கிறது. இல்லை ஒரு A4 ஷீட் எடுத்து வைடா. இல்லைண்ணே நான் கொஞ்சம் பணக்காரன். அப்போ நீ என்ன பண்ணிக்கோ, நீ வந்து இந்த OHP ஷீட் இருக்கும்ல, OHP ஷீட் வாங்கிட்டு கீழே இந்த இடத்துல ஒரு OHP ஷீட்டு நல்லா பாரு முகேஷ். அப்புறம் கேட்பேன் இது உள்ளேயா வெளியே வந்துட்டு. சரியா? இந்த இடத்துல ஒரு OHP ஷீட் வச்சுக்கோ, இந்த இடத்துல ஒரு OHP ஷீட் வச்சுக்கோ. கீழே வேண்டாம். இப்போ நீ என்ன பண்ணிடு, இதை ரோல் பண்ணிடு. சப்பாத்தி ரோல் பண்ணுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி இதை ரோல் பண்ணிட்டேன்னா இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர் மாதிரி உனக்கு ரெடி ஆயிரும். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வயர் எடுத்துக்கோ, இந்த இடத்துல இருக்கிறது ஒரு நெகட்டிவ் வயர் எடுத்துக்கோ. அப்புறம் ரெண்டுத்துக்கு அக்ராஸா என்ன பண்ணிக்கலாம், நீ ரெண்டுத்துக்கு அக்ராஸாக வந்து நீ சார்ஜ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். புரியுதா? சார்ஜ் ஸ்டோர் பண்ணிட்டு யாராச்சும் பிடிக்காதவங்க மேலே டம்முன்னு வச்சுன்னா அப்படின்னு. புரியுதா? எஸ். இருந்தாலும் நம்ம கேள்விக்கு என்ன ஆன்சர் இல்லை. கேள்வி என்ன, கெப்பாசிட்டர் எதுக்கு? அதான் பேட்ரி இருக்குல்ல, பேட்ரி இருக்கா இல்லையா? அது வந்து சார்ஜ் கொட்டும், அது சொல்லியாச்சு. பட் எதுக்காக அப்படிங்கிறத திரும்பி ஒன்று காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நல்லா பாரு, வாங்க. சம்பத் இல்லைன்னா எக்ஸ்பெரிமெண்ட் நடக்காதா? யாராவது எனக்கு பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல தெரியுதா இல்லையா அப்படின்ட்டு. இல்லை லைட் அடித்தாதான் தெரியும் அப்படின்னா, லைட் இல்லாமல். சரி, இப்போ கண்ணு தெரியுதா? இப்போ நல்லா பாருன்னா வந்து பேட்டரியோட இந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் வச்சிடுறேன். எத்தனை வோல்ட் இருக்குது? 3-4. இப்போ வாப்பா இங்கே வா, அங்கே உட்காந்துருக்கேன். ஒருத்தனை கஷ்டப்படுறானே, அவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவோமே. மூஞ்சி புடி. இப்போ நல்லா பாரு, கொஞ்சம் மேலே தான் தூக்கண்டா கையை. இப்போ எவ்வளோ வோல்ட் தெரியுது? 8. லைட் ஆன் பண்ணிடுவா, தெரியும். இந்த கூப்பிட்டா இப்படி தான் நடக்கும்னு தெரியும். அங்கே தான் லைட் இல்லாமல் தான் நல்லா தெரியுதுன்றாங்க. இன்னொரு பேட்டரி எடு. நீ வந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. அவ்வளோ இப்போ நல்லா பாரு, 9.8 சம் வோல்டேஜ் தெரியுதா? வெரி குட். இப்போது தனி கொஞ்சம் ஃப்ரண்ட் வரலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. இது பேர் பிரெட் போர்டு. ஏன்னா இது பார்க்க பிரெட் மாதிரி இருக்கும். அப்போ ஜாம் போர்டு ஏதாவது இருக்கான்னு கேட்காதீங்க. ஓகே, காமெடி அடித்தது நீங்கள் தான். சரி, இப்போ நல்லா பாரு, நான் பேசிக்லி ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அது ஏடிஎல் இப்போ நல்லா பாரு. சரியா? சரி, இந்த இடத்துல தெரியுதா சைனட் சப்பி மாதிரி ஒரு பாட்டில் கிடக்குதா? சரியா? இது வந்து கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் உனக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். இல்லைன்னா பேசாமல் கிளாஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பெரிய டிவியில் போட்டு காமிச்சிடலாம். ஜூமா தெரியும்ல. ஃபோன் எடுத்து பேசுறதுக்கு என்ன வேணும்னு கேளு. 2.3 எவ்வளோ வோல்டேஜ் தெரியுது? இங்கே பாரு, கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்ட் தெரியுது? 2.3 வோல்டேஜ் தெரியுது. கரெக்டாக? இப்போ நார்மலாக நான் சார்ஜ் ஏற்றுறப்ப டைம் ஆகுமா ஆகாதா? பட் இப்போ இந்த கெப்பாசிட்டர் நல்லா பாரு, பேட்டரியா கெப்பாசிட்டரா? டச் பண்ணட்டா? இந்த டச் பண்ணிட்டேன், எடுத்துட்டேன்.
எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன்? 2.3 வோல்ட் இருந்துச்சா? பேட்டரி வந்து 9 வோல்ட் பேட்டரி. எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? 5. எவ்வளோ டைம் ஆச்சு பார்த்தியா? சார்ஜ் ஏற எவ்வளோ டைம் ஆச்சு தெரியுதா? எவ்வளோ வேகமாக சார்ஜ் ஏறிச்சு. இப்போ எப்பயாச்சும் இந்த மாதிரி ஒரு பேட்டரி வச்சு எல்இடி பல்ப் வந்து எரிய வச்சு பார்த்துருக்கியா? நீ 6th படிக்கிறப்ப அதெல்லாம் பண்ண பெரிய சயின்டிஸ்ட் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ அதெல்லாம் நான் பண்ணுவேன், வித்தை காட்டுவேன். இப்போ நல்லா பாரு, இந்த பல்பில் இல்லை ஃபியூஸில் போகாது. இப்போ நல்லா பாரு, நான் வந்து இதை கனெக்ட் பண்ணுறேன். சரியா? கனெக்ட் பண்ணுறேன். நீ எப்பயாச்சும் இந்த பேட்டரி வச்சு பார்த்துருக்கியா? பேட்டரி வச்சு எவ்வளோ நேரம் எரியுன்னு பார்த்துருக்கியா? அது வாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 9 வோல்ட் தானே கொடுத்தேன் இந்த கெப்பாசிட்டரில். இதில் இருக்க 9 வோல்ட் அப்படியே இது கொடுத்தேனா இல்லையா? இப்போ பாரு, எரியுதா? பிரைட்னஸ் கம்மியாகிறது தெரியுதா? இந்த கேமராலையும் தெரியுதா? அதெல்லாம் ஆல்மோஸ்ட் பிரைட்னஸே போச்சு. நார்மலுக்கு எனக்கே தெரியாது. ஏன் போயிடுச்சு? டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சா? இந்த லைட் ஆஃப் பண்ணு. இப்போ பெட்டரா? அந்த லைட்டை ஆஃப் பண்ணு. இங்கே நான் அந்த கண்ணு தெரியாமல் மேலே இருக்கிறது தவிர எல்லாத்தையும் இப்போ இந்த லைட், இந்த சின்ன பல்ப் ஆன் பண்ணிடு. சின்ன பல்ப் மேலே இருக்கான், அதை ஆன் பண்ணி அதை ஆஃப் பண்ணிடு. இல்லை நான் வந்து எந்த ஹோலில் வைக்கிறதுக்காச்சும் போடணும்ல. சர்க்கியூட் என்ன பல்ப் எரிய மாட்டேங்குது. சர்க்கியூட்டே கம்ப்ளீட் ஆகல. நீ இந்த ஃபோனில் சரி வெயிட் பண்ணு. இல்லை ரெடியாரு. சரியா? அப்போதைக்கு நீ ஆஃப் பண்ணு. இது 3, 2, 1. இப்போ பிரைட்னஸ் தெரியுதா? பிரைட்னஸ் தெரியுதா? கம்மியாகுதா? கம்மியாயிருச்சா? எவ்வளோ டைம் ஆச்சு? ஆன் பண்ணிடு. எல்லாம் லைட் ஆன் பண்ணு. இந்த கேமரா தெரிஞ்சா இல்லையா? உள்ளே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா? உள்ளே இருக்க எஸ். அப்போ தெரியுதா நம்ம ஏன் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறது இல்லைன்ட்டு? சரியா? டெஸ்ட் மேட்ச்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடணும். அங்கே போயிட்டு ஓடிஐ மாதிரி ஆடிட்டு டக்குன்னு போனேன், 2 6 அடித்தேன், 2 அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டேன். சரி, அப்படி 2 6 அடித்தாலும் பரவாயில்ல. இப்போ எத்தனை டக் அவுட்ப்பா கொஞ்சம் சொல்லி விடுங்க. இப்போ நான் அதனால் என்ன சொல்லுவேன்னா, சரியா, கெப்பாசிட்டர் பார்த்தனா இந்த இடத்துல ஃப்ளவர் பாட் கேள்விப்பட்டிருக்கியா? புஷ்வானம் அந்த மாதிரி. சரியா? ஆனால் அதே பேட்டரி பார்த்தோன்னா கேண்டில் மாதிரி. உன் வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்க நீ எதை யூஸ் பண்ணுவேன்? புஷ்வானம் ஏற்றி வச்சுனா கொளுத்தி போடும். கொளுத்தி போடலாம், எனர்ஜி எப்படி இருக்கும், பஃப்னே வெளியே வரும். கரெக்டாக இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் கேண்டில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இருக்குமா இருக்காதா? பி லைக் அ கேண்டில். எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சரியா? லைட் நாட் லைக். அவன் சொன்ன, நான் சொல்லலை. புரியுதா? அப்போ அதனால தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து யோசிச்சு பாரு, கரண்ட் போயிடுச்சு, யூபிஎஸ் கரண்ட் நான் கெப்பாசிட்டர் வச்சுருக்கேன், ஃபேன் அடுத்து எங்கடா ஃபேன் சுத்துடா, நீ சுத்து. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? எஸ். இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.